ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ நமது தமிழ்நாட்டு லொகேஷன்ல இருந்து தான் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 11 விதமான பதவிகள் கொடுத்திருக்காங்க. அந்த 11 வகையான பதவிகள் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா பிரிச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் வந்தாலே போதும். எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 22/3/2025 வரைக்கும் சொல்லிருக்காங்க. சோ அந்த ஃபுல் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீ கொண்டே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்தா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நமது தமிழ்நாடு லொகேஷன்ல இருந்து பழனியில இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அபிஷியல் போன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ 2 வகையான கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டகரியில இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்ட் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், ஒட்டுமொத்தமா இந்த 3 பணிகளுக்கு 10 வகையான காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 10 வகையான காலி பணியிடங்களுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஒன்னு பாத்தீங்கன்னா ITI முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இருக்கணும், இல்லைன்னா அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 19,500 ரூபாய் சொல்லிருக்காங்க. பிளஸ் அதர் அலோன்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இரண்டாவது பணி பாத்தீங்கன்னா ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் 3 காலி பணியிடங்களும், லேப் அசிஸ்டன்ட் 1 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் 1 காலி பணியிடங்களும், லேப் அசிஸ்டன்ட் 2 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4வது பணி பேசிக் இன்ஜினியரிங்ல லேப் அசிஸ்டன்ட் 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் கேட்டகரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7 போஸ்டிங், அதாவது 7 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர்ல 2 காலி பணியிடங்கள். இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும், மாத சம்பளம் 19,500 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 1 காலி பணியிடங்கள். இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 19,500 சம்பளம் பிளஸ் அதர் அலோன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். இதுக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், பட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையரோ இல்ல லோயரோ கண்டிப்பா முடிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் குவாலிபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். ரெக்கார்டு கிளர்க்கு 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 15,900 ஸ்டார்ட் பண்ணி 58,500 சம்பளம் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் SC ST 38 வயசு இருக்கும், MBC BC 32 வயசு இருக்கும், OC 32 வயசு கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் இதுக்கு 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மினிமம் 18 வயசு, SC ST இருந்தீங்கன்னா 37 வயசு, MBC BC இருந்தீங்கன்னா 34 வயசு, OC கடையில இருந்தீங்கன்னா 32 வயசு இருக்கணும். இதுக்கான மாத சம்பளம் 15,500. லெவல் 1க்கு கொடுத்திருக்காங்க. அதர் அலோன்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதேதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், டைபிஸ்ட் இதுக்கு காமனா பாத்தீங்கன்னா SC 37 வயசும், MBC BC 34, OC இருந்தீங்கன்னா 32 வயசு, மினிமம் 18 வயசு இருக்கணும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட அபிஷியல் வெப்சைட் இதுதான் பாத்தீங்கன்னா palaniyandavar.org.in. சோ இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடும். அதுல நீங்க ஃபில் பண்றீங்க, டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்க. சோ உங்களோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்றீங்க. அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி 624 601 திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா 20/3/2005 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சூஸ் போட்டா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்லயோ இல்ல நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா ஒன்னு லேப்டாப்ல அந்த ஃபோல்டருக்கு டைரக்டா போகும். அந்த ஃபோல்டர் கரெக்டா செட் பண்ணுங்க. இதுல போன்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா போன்ல எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கரெக்டா செலக்ட் பண்ணி உங்களோட போட்டோ இங்க அப்லோட் பண்ணிடுங்க.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க விண்ணப்பதாரின் எண் சோ அப்ளிகேஷன் ஐடி வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபில்அப் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களோட பிறந்த தேதி, டேட், மந்த், இயர், சோ அதை வந்து கரெக்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. சோ அதை நீங்க கொடுத்த ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க போறீங்க? ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ரெக்கார்ட் கிளர்க், ஆபீஸ் அசிஸ்டன்ட். சோ இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆனா பெண்ணா சோ உங்க பாலியல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட தகப்பனார் பெயர், உங்க சொந்த ஊர், உங்களோட நிரந்தர முகவரி, நீங்க என்ன இனத்தை சொந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சிஓசி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் சோ அதை வந்து ஃபுல்லா இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இனம் வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் எண் சோ அது கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு கல்வி தகுதி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 10th, 12th, டிகிரி, போஸ்ட் குவாலிபிகேஷன் சோ அதை எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சீங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, எவ்வளவு மார்க் மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, டோட்டல் பர்சன்டேஜ் என்ன, இதை எல்லாமே கால்குலேட் பண்ணி முடிச்சு இங்க அப்டேட் பண்ணிட்டு 14வது வந்து பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங். சோ அந்த டைபிஸ்ட் போஸ்டிங் டைப்ரைட்டிங் வேணும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையரா லோயரா சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ அந்த எங்க படிச்சீங்க, அதோடைய டோட்டல் மார்க் எவ்வளவு, அது எந்த இயர்ல முடிச்சீங்க, சோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை, அதாவது பணிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா சோ அதோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். சோ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருந்தீங்கன்னா சோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணீங்க. எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க, எவ்வளவு சம்பளம், எந்த இயர், எந்த டேட், எந்த மந்த்ல இருந்து எது வரைக்கும் வேலை பார்த்தீங்க, எத்தனை வருஷமா இது பண்ணீங்க, சோ எத்தனை மாதங்கள், சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி பிற தகுதிகள் ஏதாவது இருந்ததுன்னா இங்க வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடம், நாள், உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய பெயர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய அட்டாச்டு போட்டோ காப்பீஸ், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அதர் டீடைல்ஸ், ரிலவென்ட் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்க, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்றீங்க, அட்டாச்மெண்ட் பண்றீங்க, சிக்னேச்சர் செல்ஃப் அட்டாச்மெண்ட் கொடுக்குறீங்க. சோ நம்ம சொன்ன மாதிரி இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்புறீங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 20/3 நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெல் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க ஏதோ வேலை தேடிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம டிஎன்பிக்கு தேவையான டிஏ AAJE போஸ்டிங்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸுக்கு ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதற்கு 32,438 காலிப்பணியிடங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். பேங்கிங் செக்டருக்கான மெட்டீரியல், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர், சோ இந்த மாதிரி எல்லா துறைக்குமே தனித்தனியா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.